அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது குர்பானியின் நினைவூட்டல். அல்லாஹ்வின் கட்டளைக்கு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பட்டதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமல்தான், இபாதத்தான் குர்பானி. உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படுதல் வர வேண்டும் என்பதற்காக இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய இந்த நாட்களில் கட்டுப்பாடுகளுடன் வாழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி கொடுக்க நியத்து வைத்திருப்பவர்கள் துல்ஹஜ் மாதம் பிறந்ததிலிருந்து குர்பானி கொடுக்க வரை உங்களுடைய நகங்களையும் முடிகளையும் அகற்ற வேண்டாம். இது குறித்து அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒரு இடத்தில் சொன்னான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக தொழுகையை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுக்காக குர்பானியை கொடுங்கள். இந்த வசனத்தில் தொழுகையோடு குர்பானியையும் இணைத்து சொல்லக்கூடிய காரணங்களை குறித்து மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது, குர்பானி என்பது ஒரு சாதாரணமான இபாதத் அல்ல, ஒரு மகத்தான ஒரு இபாதத் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹு தாலா தொழுகையோடு குர்பானியை சேர்த்து சொல்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் குர்பானி வர வேண்டும் என்கிறான். குர்பானிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் சில கட்டுப்பாடுகளை நீங்கள் கீழ்படிந்து வாழ வேண்டும் என்று ரப்பு சொல்லித் தருகிறான். சில காரியங்களை தவிர்த்து வாழ வேண்டும் என்று ரப்பு கற்றுத்தருகிறான். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப தெளிவான வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்பானியை குறித்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், இதா ரஐத்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜாவினுடைய பிறையை நீங்கள் பார்த்து விட்டால், இதா அராத அஹதுக்கும் அய்யுலஹி, உங்களில் ஒரு ஆள் குர்பானி கொடுக்கணும்னு நியத்து வைச்சிருந்தா, ஃபல் யும்சிக் ஷஅரிஹி வஅதுஃபாரிஹி, உங்களுடைய நகங்களையும் முடிகளையும் அகற்ற வேண்டாம் என்று ரொம்ப தெளிவான வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே குர்பானி கொடுக்க நினைப்பவர்கள் இன்று மாலையில் இருந்து உங்களுடைய குர்பானியை நிறைவேற்றும் வரை உங்களுடைய நகங்களையும் முடிகளையும் அகட்டாமல் வாழுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்கிறார்கள். குர்பானி என்ற ஒரு மகத்தான அமலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தாலா நம்முடைய குர்பானியையும் அதற்காக நம்ம கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த கட்டுப்பாடையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.